ஹலோ குட்டிச்சுட்டீஸ். தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனூல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பிபிம் மேப். அதாவது இது ஒரு டிஷ், கொரியாவோட டிஷ். ஆனா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள டிஷ். ஓகே குட்டிச்சுட்டீஸ், வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான வின்டர் சீசன் இருந்துச்சாம். சூப்பரா இருந்துச்சாம் கிளைமேட். வின்டர் ஹாலிடேஸ் வேறயா, எல்லா கிட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரே வீட்ல தங்கிட்டாங்க. என்ன பண்ணலாம், வின்டர் ஹாலிடேஸை எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போதான் பிளான் பண்ணாங்க, சரி ஓகே நம்ம ஒரு அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு எல்லாம் பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து ட்ரெயின்ல ஏறி கிளம்பிட்டாங்க. அந்த ட்ரெயினும் ஃபன்னியான ட்ரெயின். அழகா ஒவ்வொரு ஊருக்கும் சூப்பர் சூப்பரா கூட்டிட்டு போச்சாம். இவங்க இயற்கை நிறைஞ்ச ஊர்ல தான் இருக்கணும், அங்க உள்ள ஒரு காட்டுக்கு தான் நம்ம ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அங்க போனோன்னு சூப்பரா இருந்துச்சாம் காடு. இவங்க நினைச்ச மாதிரியே ரொம்ப கிரீனரியாவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சாம். அங்க வேற ரெயின்போ வேற ஃபார்ம் ஆச்சாம். சரின்னு இவங்க எல்லாம் பேக்கோட சூப்பரா கிளம்பிட்டாங்க. போனோன்னு அந்த காட்டுக்கு காவலாளியான ஃபாக்ஸ் எல்லா குட்டி சுட்டீஸையும் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்த்தாங்க. அவரும் அவரோட குட்டியோட வந்திருந்தாங்க. அந்த காட்டு ஃபுல்லா அவரு தான் அவங்களுக்கு கைடு. சரின்னு இவங்க எல்லாம் அந்த காட்டுல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போனாங்களா. அங்க போகும்போது அந்த இயற்கை நிறைஞ்ச மலையை பார்க்கும்போது, அதுவும் இல்லாம அவ்வளோ பச்சை பசேர்னு அங்க பூக்கள் எல்லாம் சூப்பரா பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அந்த ஃபாக்ஸ் கைடு. அப்புறம் பார்த்தா குட்டி குட்டி மான் குட்டிங்கெல்லாம் அழகு போல சூப்பரா தண்ணியில விளையாடிட்டு இருந்தாங்களாம். இத பார்த்தோன்னே நம்ம பசங்க எல்லாம் விளையாடுமோ, விடவே மாட்டோம். சரி நம்மளும் விளையாடலாம், அது என்ன மான் குட்டி தான் விளையாடுது, நம்மளும் விளையாடலாம்னு சொல்லி எல்லா குட்டி சுட்டீஸும் இறங்கிட்டாங்க. ஸ்விம் பண்ணி ஜாலியா இருந்தாங்களாம். அதுவும் அது பியூரான தண்ணி. அப்படியே கீழே பார்த்தா அவ்வளோ கீழே உள்ள தரை, அந்த மண்ணு எல்லாமே சூப்பரா தெரியுதாம். எந்த ஒரு பொல்யூஷனுமே இல்லாம வாட்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சாம். குழந்தைங்களும் ஜாலியா விளையாடிட்டு அந்த மீன்ல போற கலர் கலர் மீனெல்லாம் பார்த்தாங்களாம். தண்ணியில போற சூப்பர் மீனெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணாங்களாம். ஒரு வழியா குளிச்சு முடிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு திருப்பி மலை ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உற்சாகத்தோட வேகத்தோட சூப்பரா மலை ஏறினாங்களாம். ஒரு வழியா மலை ஏறி முடிச்சோட நைட் ஆயிடுச்சு. எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு டென்ட் போட்டு ஃபயர் கேம்ப் மாதிரி வச்சு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஹனாக்கா மீனாக்கா சொன்னாங்க, எங்க அம்மா பிபிம்பாப் பண்றதுக்கு சூப்பரா ரெசிபிஸ் எல்லாம் என்கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. நமக்கு போகணும்னு பசிக்கும்னு தெரியும். எங்க அம்மா அவ்வளோ அந்த ஹெல்த் ரெசிபிஸை சூப்பரா பண்ணுவாங்க. ஒரு பெரிய பவுல்ல எக்கு, நிறைய வெஜிடபிள்ஸு, சூப்ஸு, சாஸு, நூடுல்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி சூப்பரா இருக்கும். ஒரு பவுல் ஃபுல்லா ஹெல்த்தியான டிஷ்ஷு. நான் உங்களுக்கு அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன். நம்ம இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ், அதுவும் நம்ம எங்க இருக்கோம், ஃபாரஸ்ட்ல இருக்கோம். ஃப்ரெஷ்ஷா ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். வந்துட்டு நம்ம அந்த பிபிம் மேப் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு ஹனாக்கா மீனாக்கா சொல்லிட்டு அவங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெஜிடபிள்ஸ் கலெக்ட் பண்ண போயிட்டாங்க. அங்க போனோன்னு சூப்பரான வெஜிடபிள்ஸ். ஒரு அண்ணா என்ன பண்ணாங்க, கீரை பறிக்க போயிட்டாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா தலைன்னு இருந்துச்சாம் கீரை. சரின்னு அந்த கீரையும் பறிச்சாச்சா. அதுக்கப்புறமா அங்க ஒரு குட்டி ரேபிட் எட்டி பார்த்துச்சு. குக்கு குக்குன்னு குயிலும் கூவுச்சான். அந்த ஓசையெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சாம். அதுக்கப்புறம் அதுக்கு மெயின் டிஷ் மஷ்ரூம். சரின்னு மஷ்ரூமையும் கலெக்ட் பண்ண போயிட்டாங்க. எல்லாம் கலெக்ட் பண்ணி எல்லா இன்கிரீடியன்ஸும் கொண்டு வந்து ஒரு பவுல்ல போட்டு ரெடியா வச்சுட்டாங்க. அந்த பிபிம் மேப் இப்படிதான் இருக்கும். எக்கு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாயில் பண்ணி சூப்பரா ஒரு ஃபில்லிங்கான மீல்ஸ் மாதிரி இருக்குமா அது. சரின்னு அவங்க அந்த டிஷ்ஷை ஞாபகப்படுத்தி என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி ஹனாக்காவும் மீனாக்காவும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் வாஷ் பண்ணி சூப்பரா கியூட்டா அழகா அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க. ஏன்னா அப்பதான் ஈஸியா குக் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சாஸ், ரெட் சில்லி பேஸ்ட் சாஸ்ன்னு சொல்லிட்டு, அது கோன்சுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சாஸையும் அந்த அக்கா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தேவையான சால்ட் எல்லாமே போட்டு அதை ஒரு தனியா ஒரு பவுல்ல ரெடி பண்ணி அதை ஹீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சைடு சாஸ் நல்லா ஹீட் ஆயிட்டே இருக்கு. ஒரு சைடு இவங்க தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே அந்த பிபிம் மேப் செய்யறதுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, உப்பு போட்டு பெப்பர் போட்டு அதை சாட்டே மாதிரி கொஞ்சம் லைட்டா அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறாங்க.
அதுக்கப்புறமா எக்க கிராக் பண்ணி எக்கையும் வந்து தேவையானபடி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சாஸ் ரெடி பண்ணாங்க இல்லையா? சாஸையும் அழகா ரெடி பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சாஸ் இந்த வெஜிடபிள்ஸ மிக்ஸ் பண்ணிட்டு அது மேல எக்க கிராக் பண்ணி, அதாவது ஹாஃப் பாயில் எக்க அது மேல பிளேஸ் பண்ணணும். ஒரு வழியா ஒரு பவுல் ஃபுல்லா ரெடி பண்ணி அவங்க எல்லாருக்கும் குடுத்துட்டாங்க. எல்லாரும் செம்ம ஹாப்பி. அந்த டென்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து சுட சுட சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்களாம். வெளியில பார்த்தா சோன்னு மழை. சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பூக்கள் பூக்குற டைம் ஆயிடும், நம்ம அப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சாங்க. மழை பெஞ்சு முடிஞ்சிருச்சு. ஒரு வழியா டென்ட்ட விட்டு வெளியில பார்த்தா கரெக்டா ஈவினிங் 6:30 போல எல்லா பூவும் பூத்து சூப்பரா கலர்ஃபுல்லா இருந்துச்சாம். அப்படியே அவங்க பார்த்துட்டு அந்த மலையில இருந்து அழகா இறங்கிட்டாங்க. ஒன் டே 10 ஸ்டே அட் ஹில்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சாம். சூப்பரா பிபிம்பேப் டிஷ்ஷோட ஹெல்த்தியா செம்மையா என்ஜாய் பண்ணாங்களாம் கிட்ஸ். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது குட்டி சுட்டீஸ்? நம்மளும் எப்பொழுதும் ஏனோ தானோன்னு சாப்பிடக்கூடாது. எங்க போனாலும் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி செஞ்சுதான் சாப்பிடணும். அதுவும் இல்லாம ஹெல்த்தியா எல்லா விட்டமின்ஸும் கிடைக்கிற மாதிரி நம்ம பவுல்ஸ் இருக்கணும். ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளோதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.